அண்ட் டாட்ஸின் 9வது எபிசோடுக்கு வணக்கத்துடன் உங்களை வரவேற்கிறேன். ஏர்லி டிசம்பர்ல இந்தியன் ஏவியேஷன் செக்டர்ல வரலாறு காணாத ஒரு சங்கடமான சூழ்நிலை உருவாகி இருந்தது. இண்டிகோ 1000க்கும் மேற்பட்ட ஃபிளைட்ஸை ஒரே நாள்ல கேன்சல் பண்ணியிருந்தது. ஏர்போர்ட்ஸ் turned into chaos zones. Endless queues, stranded families, crying children, baggage piled up, angry passengers. மல்டிபிள் சிட்டிஸ்ல ப்ரொட்டஸ்டும் காணப்பட்டது. எக்ஸ்பர்ட்ஸ், பைலட் பாடிஸ், டிஜிசிஏ, இண்டிகோன்னு பலரும் பப்ளிக் முன்னால பல காரணங்களையும் ரெமடிஸையும் எடுத்து வச்சு பேசிடுறாங்க. இவைகளில் யதார்த்தம் எவ்வளவு? ஒருவேளை இது இந்தியன் ஏவியேஷன் செக்டர்ல நடக்க இருக்கிற பெரிய ஷிஃப்ட்டுக்கான சின்ன பிகினிங்கா அப்படிங்கிறத என்னுடைய 40 வருஷ ஏவியேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த டாப்பிக்கை நான் 2 எபிசோட்ஸில் கவர் பண்ணுறேன். இந்த பர்டிகுலர் எபிசோடில் உண்மை நிலை என்னங்கிறத கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த எபிசோடில் இந்த கேஸோட கான்சிக்வன்சஸ் என்னவா இருக்கும், நியர் ஃபியூச்சரில் என்ன நடக்கக்கூடும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஃப்ளைட் டியூட்டி டைம் லிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு டிஜிசியோட ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறதுனால க்ரூ ஷார்ட்டேஜ் வந்திருக்கிறதுனாலையும் டெக்னிக்கல் கிளிச்சஸ், ஃபெஸ்டிவ் சீசன், வின்டர் ஃபாக், இப்படி அடிஷ்னல் கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர்ஸும் இருந்ததுனால இவ்வளோ பெரிய ஃப்ளைட் கேன்சலேஷன்ஸும் கேஓஸும் உண்டானதா இண்டிகோ தரப்புலேருந்து சொல்லப்பட்டது. இந்தியாவில் இருக்கிற எல்லா ஏர்போர்ட்ஸ்லேயும் டெக்னிக்கல் கிளிச்சஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய பேக்கப் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சர்வீஸ்லையும் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்தியாவில் இருக்கிற ஃபாக் பவுண்ட் ஏர்போர்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஸ்பெஷலைஸ்ட் கேட்டகரி 3 இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங் சிஸ்டம் இருக்கிறதுனால ஈவன் 0 விசிபிலிட்டியில் கூட பைலட்ஸ் சேஃபாக லேண்ட் பண்ணி போக முடியும். அதனால் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஏர்போர்ட்ஸும் வின்டர் ஃபாக் சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டியோட இன்னைக்கு இருக்கிறாங்க. தீபாவளி போன்ற ஃபெஸ்டிவல் சீசன்ஸில் கூட நம்மளுக்கு இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் உண்டாயிருக்குல்ல. த இயர் அண்ட் ஹாலிடே சீசன் yet to begin. இதனால இவங்க சொல்கிற கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர்ஸான ஃபெஸ்டிவ் சீசன், வின்டர் அண்ட் ஃபாக், டெக்னிக்கல் கிளிச்சஸ் இதிலெல்லாம் யதார்த்தம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்தியன் ஏர்போர்ட்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருந்துகிட்ருக்காங்க. இப்போ நம்ம டிஜிசிஓயோட FDTL ரூல் இம்ப்ளிமெண்டேஷனை பற்றி விரிவாக பார்க்கலாம். இந்த புதிய நார்ம்ஸ் படி பைலட்ஸோடைய வீக்லி ரெஸ்ட் 36 ஹவர்ஸ்லேருந்து 48 ஹவர்ஸாக இன்க்ரீஸ் ஆச்சு. டிஜிசிஏ இதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்க்காக ஏர்க்ராஃப்ட் ஆப்ரேட்டிங் ஏஜென்சிஸ்க்கு 2 இயர்ஸ் டைம் ஃப்ரேமும் கொடுத்துருந்தாங்க. புதிய நார்ம்ஸ் கடந்த நவம்பருக்கு இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்திருக்குது. போஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் திஸ் நார்ம்ஸ் என்ன ஆச்சுனாக்கா, ஒரு பைலட் ஒரு நாளில் எத்தனை ஃப்ளைட்ஸை ஹேண்டில் பண்ண முடியுமோ அது குறைஞ்சிருச்சு. அதனால க்ரூ ஷெடியூலிங்ஸில் பயங்கர சேஞ்சஸ் வந்தது. இதனால் க்ரூ ஷார்ட்டேஜ் வந்தது. இதனால் ஃப்ளைட் கேன்சலேஷன் வந்தது அப்படின்னு இண்டிகோ தரப்புலேருந்து காரணம் சொல்லப்பட்டது. இது எவ்வளோ உண்மையானது? டிஜிசிஏ ஏன் இந்த FDTL இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஏவியேஷன் செக்டரோட ரெகுலேஷன் செட்டப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். லோகம் முழுவதும் சிவில் ஏவியேஷனுடைய சேஃப்டியை என்ஷூர் செய்கிற சுப்ரீம் பாடி தான் இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன். ஐக்கியாவுக்கு கீழே இந்தியாவில் இருக்கிற சிவில் ஏவியேஷனை ரெகுலேட் பண்ணுற பாடி தான் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். ஏர் டிராஃபிக் சர்வீசஸ், ஏர்போர்ட் ஆப்ரேட்டர்ஸ், ஏர்க்ராஃப்ட் ஆப்ரேட்டிங் ஏஜென்சிஸ் மற்றும் எல்லா சிவில் ஏவியேஷன் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸும் இந்த டிஜிசியோட ரெகுலேஷனுக்கு அடியில் தான் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. இந்த செட்டப்பை நான் ஜூடாயிஸத்தை வச்சு உங்களுக்கு கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். காட் தன்னுடைய கையை வச்சே ஜூயிஷ் பீப்புளுக்காக 10 கமாண்ட்மெண்ட்ஸை இஷ்யூ பண்ணாங்க. இந்த 10 கமாண்ட்மெண்ட் காட் கிவன் ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த ஸ்டாண்டர்ட்ஸை எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிற கைட்லைன்ஸ் தான் தோரால மோசஸ் எழுதி வச்சுருக்காங்க. இந்த தோரால சொல்லப்பட்டிருக்கிற கைட்லைன்ஸை ஜூயிஷ் பீப்புள் எப்படி ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஓரல் டோரா இருந்தது. அந்த ஓரல் டோரால ஜூயிஷ் பீப்புள் ஃபாலோ பண்ண வேண்டிய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. இதே மாதிரி தாங்க
நாங்கள் இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் சிவில் ஏவியேஷனில் இருக்கிற லோகத்தில் இருக்கிற அத்தனை டிபார்ட்மெண்ட்ஸும் ஃபாலோ பண்ணுறதுக்காக 18 அனெக்சஸ் எழுதி வச்சுருக்காங்க. இதில் அத்தனையும் ஸ்டாண்டர்ட்ஸ் டு பி ஃபாலோட் பை ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன். இந்தியாவில் இந்த ஸ்டாண்டர்ட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷனுக்கு இருக்குது. அதனால தான் டிஜிசிஏ நார்ம்ஸ், கைடன்ஸ், சர்க்குலர்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணி அதுக்கு அடியில் இருக்கிற சிவில் ஏவியேஷன் சம்மந்தப்பட்ட அத்தனை ஆர்கனைசேஷன்ஸையும் ஃபாலோ பண்ண வைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த 10 கமெண்ட்மெண்ட்ஸில் ஒரு கமெண்ட்மெண்ட்டில் ஷபத்தை ஹோலியாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு ஸ்டாண்டர்ட். இந்த கமெண்டை எப்படி செய்யணுன்றதுக்காக மோசஸ் பண்ண கைட்லைன்ஸில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த ஷபத் டே அன்னைக்கு நீங்களோ உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த சர்வன்ட்ஸோ இல்லை உங்கள் ஆடு மாடுங்களோ யாருமே எந்த வேலையும் செய்யக்கூடாது. நீங்கள் ஒன்லி காடை மட்டும்தான் இந்த நாளில் தொழணும் அப்படின்ற மாதிரி கைட்லைன்ஸ் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த ஒரு நீங்கள் ஆசரிக்கணும்னு சொன்ன ஒரு ஸ்டாண்டர்டுக்காக மோசஸ் எழுதி வச்ச கைட்லைன்ஸ் இது. இதை பேஸ் பண்ணி தான் ஓரல் டோரா அவங்களுக்கு இருந்தது. இந்த நாளில் அவங்க என்னென்ன டூஸ் என்னென்ன டோன்ட்ஸ் அவங்களுக்கு இருக்குது. ஒரே ஒரு அவங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, எவ்வளோ தூரத்துக்கு மேலே நீ நடக்கக்கூடாது அந்த ஷபத் டேயில். இது அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்காக அவங்களுக்காக பண்ணிக்கிட்ட ஓரல் டோரா. ஸோ ஸ்டாண்டர்ட் கிவன் பை காட், மோசஸ் கிவன் கைட்லைன்ஸ், பீப்புள் மேட் ஓரல் டோரா வித் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இதே செட்டப் தாங்க. ஐகேஓ gives standards, DGCA gives guidelines and departments implement it with standard operating procedures and policies. ஐகேஓ நம்ம இந்தியாவில் டிஜிசிஏவையும் டிஜிசிஏக்கு கீழே இருக்கிற அத்தனை ஆர்கனைசேஷன்ஸையும் ஆடிட் பண்ணுறதுக்காக வருவாங்க. அதுக்கு பேர் USOAP, யூனிவர்சல் சேஃப்டி ஓவர்சைட் ஆடிட் ப்ரோக்ராம். நான் சொல்லியிருக்கிற ஸ்டாண்டர்டை நீ கம்ப்ளீட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்குள்ள எல்லா ஆக்ஷன்ஸையும் எடுத்துருக்கிறியா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அந்த USOAP ஆடிட் ப்ரோக்ராமில் அவங்க டைரெக்டாக டிஜிசிஎஸ் அடியில் இருக்கிற ட்ரைனிங் சென்டர்ஸ், ஃப்ளையிங் ஸ்கூல்ஸு, சென்டர்ஸு, ஏர்போர்ட்ஸு எல்லாத்தையுமே அவங்க போய் விசிட் பண்ணி இவங்களோட ஸ்டாண்டர்ட், டிஜிசியோட கைட்லைன்ஸ் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணத்தக்க விதத்தில் இன்டர்னல் சர்க்குலர்ஸ் என்ன இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் என்ன இருக்குது, அதெல்லாம் அவங்க எப்படி எப்படி ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க அப்படிங்கிறது வர எல்லாமே செக் பண்ணுவாங்க. இதுதான் அனெக்ஸ்டர் 6, ஐகேஓவோட 18 அனெக்ஸ்டர்ஸில் ஒன்று. இதில் தான் டிஜிசிஏ இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற FDTLோட மூல ஸ்டாண்டர்ட் இருக்குது. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பைலட் ஒர்க் ஹவர்ஸ் பற்றி என்ன சொல்லிருக்குன்னா, ஸ்டேட்ஸ் மஸ்ட் செட் சேஃப் லிமிட்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபெட்டிக் சயின்ஸ். இவ்வளோ தான் சொல்லுவாங்க. ஃபெட்டிக் சயின்ஸ் என்ன சொல்லுது, இதெல்லாம் வச்சு ஸ்டேட் ஹேஸ் டு ஃப்ரேம் கைட்லைன்ஸ் ரிகார்டிங் பைலட்ஸ் ஒர்க் ஹவர்ஸ். அதுதான் இந்த FDTLல சொல்லியிருக்காங்க. வீக்லி ரெஸ்ட் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, மஸ்ட் அலோ ரெக்கவரி ஃப்ரம் அக்யூமுலேட்டட் ஃபேட்டிக். இவ்வளோ தான் வீக்லி ரெஸ்ட் பற்றி இவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க. இதனால தான் நியூ FDTL நார்ம்ஸில் பைலட்டோட வீக்லி ரெஸ்ட் ஹவர்ஸை 36 ஹவர்ஸ்லேருந்து 48 ஹவர்ஸாக மாற்றுறதுக்கான கைட்லைன்ஸை டிஜிசிஏ பேஸ்ட் ஆன் திஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஐகேஓ இஷ்யூ பண்ணியிருக்காங்க. நியூ நார்ம்ஸ் எப்போல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் டிஜிசிஏ ஒரு டைம் பீரியட் கொடுப்பாங்க. நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருந்துருவாங்களான்னா இல்லைங்க. நானும் டிஜிசிஏ கூட இதே போல் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். நான் தான் ப்ராஜெக்ட் மேனேஜர். 2019 ஒரு புதிய நார்ம்ஸ் கொண்டு வர்றாங்க. தட் ரிலேட்டட் டு த செக்ஷன் ஐ வாஸ் ஒர்க்கிங், அனெக்சர் 1 சம்மந்தப்பட்டது. அது எங்களுடைய லைசன்சிங் சம்மந்தப்பட்ட சில கைட்லைன்ஸை டிஜிசிஏ கார், அதாவது சிவில் ஏவியேஷன் ரெக்யூர்மெண்ட்டாக எங்களுக்கு நோட்டிஃபை பண்ணியிருந்தாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஏறக்குறைய ஒரு வருஷம் கொடுத்துருந்தாங்க. இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நாங்கள் கம்ப்ளீட் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு நாங்கள் எங்களை ரெடி பண்ணணும். கொடுத்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்கங்க. இம்மீடியட்டாக எப்போ கார் இஷ்யூ ஆகுதோ அதுக்கு நெக்ஸ்ட் வீக்லேயே எங்களை கூப்பிட்டு எங்களை கம்ப்ளீட் ரோடு மேப் ப்ரிப்பேர் பண்ணி தர சொல்லுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது நான் 2019 ரஃபாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்த ரோடு மேப்பை தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒவ்வொரு மந்த்தும் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய டாஸ்க்ஸ் அதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதான் ரோடு மேப்பை மட்டும் வாங்குறதோடு இல்லை, ஒவ்வொரு மாதமும் அந்த ரோடு மேப், அந்த மைல்ஸ்டோன் கம்ப்ளீஷன் ஸ்டேஜில்
நம்ம அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். இப்படி ஒவ்வொரு மைல்ஸ்டோனையும் டிஜிசிஏ நம்மளை மானிட்டர் பண்ணிகிட்டே வரும். அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜுக்கு வந்த பிறகு கூட ஃபைனலாக அவங்க கம்ப்ளீட் ஒரு ஆடிட்டுக்காக வருவாங்க. இப்படி அவங்க ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நம்மளை மானிட்டர் பண்ணி அந்த இம்ப்ளிமெண்டேஷன் டேட்டில் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கிற மாதிரி நம்மளை கொண்டு வருவாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் பைலட் பாடிஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆம்பிள் டைம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த போதும் அவங்க இதோட ப்ரிப்பரேஷனை சீரியஸாக எடுத்து செய்யலை. சிலர் என்ன சொல்கிறாங்க, இண்டிகோவோட இன்டர்னல் பாலிசியை வந்து ஒரு லீன் க்ரூஸ் ஸ்ட்ரென்த், அதாவது ரொம்ப தின் க்ரூஸ் ஸ்ட்ரென்த்தை வச்சு அவங்க ஓட்டுறது, இது அவங்களோட ஒரு கல்ச்சர். அப்பப்போ பைலட்டோட ரெக்ரூட்மெண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. அதாவது சில பைலட்ஸ் விட்டுட்டு போயிடுவாங்க, சில பைலட்ஸ் ரிட்டையர் ஆகிறாங்க. அதுக்கெல்லாம் ரீப்ளேஸிங் மெக்கானிசம் இருந்துகிட்டே இருக்கணும். பட் இண்டிகோவை பொறுத்தளவில் இந்த ரெக்ரூட்மெண்ட்டை அப்பப்போ ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் அவங்களோட இன்டர்னல் பாலிசிஸ். இண்டிகோ கடைப்பிடிக்கிற இந்த கொள்கைகள் இந்த நியூ நார்ம்ஸ்க்கு பயங்கர அகெயின்ஸ்டாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. இந்த எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இந்த கியூஸ் நடக்கிற வரைக்கும் எதுவும் பேசலை, பைலட்ஸ் பாடியும் எதுவுமே பேசலை. ஆனால் இப்போ இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் படி ஒரு நாம் டிஜிசிஏ இஷ்யூ பண்ணிடுச்சுன்னா, டிஜிசிஏ இஸ் அ வாட்ச் டாக். அது எப்போவுமே அதுக்கு அடியில் இருக்கிற அத்தனை ஆர்கனைசேஷன்ஸும் அந்த நியூ நார்ம்ஸ் யாருக்கெல்லாம் அப்ளிகபிளாக இருக்குதோ அவங்கெல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறாங்கங்கிறத ஸ்ட்ரிக்டாக பீரியாடிக்கலாக மானிட்டர் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன் டேட்டுக்கு அந்த ஆர்கனைசேஷனை ஆட்டோமேட்டிக்காக தயார் பண்ணிடும். இந்த கேஸ்லேயும் நிச்சயமாக டிஜிசிஏ தயார்படுத்தியிருப்பாங்க. இப்படி டிஜிசிஏ கொடுக்குற நார்ம்ஸை கை கழுவி விட்டுடுற அளவுக்கு ஒரு நொட்டோரியஸ் ஆர்கனைசேஷனான்னு கேட்டால் இல்லை. இண்டிகோ ஒரு டிசிப்ளின்டு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி உள்ள ஒரு ஆர்கனைசேஷன். ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து 2006 லார்ஜஸ்ட் அண்ட் மோஸ்ட் கன்சிஸ்டன்ட்லி ப்ராஃபிட்டபிள் ஏர்லைன் இந்த வேர்ல்டு அப்படிங்கிற லெவலுக்கு தன்னை உயர்த்திக்கிட்ட ஒரு ஆர்கனைசேஷன். இப்போ கூட அவங்களோட பங்க்சுவாலிட்டி மக்களிடத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றது. நம்மளே பல நாட்கள் ட்ராவல் பண்ணும்போது இண்டிகோ நமக்கு அனௌன்ஸ் பண்ணோம், நம்ம டெஸ்டினேஷனை 10 minutes அஹடாக ரீச் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை பல நாட்கள் நம்ம ஏர் ட்ராவல் பண்ணும்போது கேட்க முடிந்தது. நாட் ஒன்லி அவங்களோட சீப் டிக்கெட்ஸ், இந்த அவங்களுடைய பங்க்சுவாலிட்டிக்காகவே பீப்புள் இந்த ஏர்லைனை ப்ரிஃபர் பண்ணாங்க. எப்போ அந்த கம்பெனி ஆரம்பிச்சதுலேருந்தோ அப்பத்துலேருந்து தொடர்ந்து ப்ராஃபிட்டையே பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன். ஆப்ரேஷனல் நெட்வொர்க்கும் கொஞ்சம் கொஞ்சமாக விரிஞ்சிக்கிட்டே வந்து இப்போ அவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஆப்ரேஷன்ஸும் இருக்குது. இன்றைக்கி டர்க்கிஷ் ஏர்வேஸ், கத்தார் ஏர்வேஸ், அமெரிக்கன் ஏர்லைன்ஸ்லாம் இவங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். டிஜிசியோட நியூ நார்ம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னா இண்டிகோவுக்கு தேவையானது அனதர் 10% இன்க்ரீஸ் இன் பைலட்ஸ் ஸ்ட்ரென்த்து தாங்க. 100 பைலட் வேலை செஞ்ச இடத்துல 110 பைலட்ஸ் வேணும். இவ்வளோ பெரிய ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின்டு ஒரு ஆர்கனைசேஷனுக்கு இது ஒரு பெரிய காரியமாக அவங்களுக்கு நல்லா தெரியும். இது டிஜிசிஏ வந்து ஏதோ ஒரு கிளாமரஸ் நாம் இல்லை, இது ஒரு சீரியஸ் நாம். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் விடவே முடியாது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு 2 வருஷம் டைம் பீரியடும் இருக்கும்போது இவ்வளோ டிசிப்ளின்ட் ஆர்கனைசேஷன் இந்த 10% இன்க்ரீஸ் ஆஃப் பைலட்ஸை செய்யாமலா இருக்கும்? நிச்சயமாக அவங்களால முடியும், அவங்க அதை செஞ்சும் இருப்பாங்க. இப்போ நிறைய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து பைலட்ஸ் இல்லை, பைலட்ஸ் அப்பாயின்ட் பண்ண முடியல அப்படின்லாம் பல காரணங்களை சொல்கிறாங்க. இன்றைக்கி டேட்டில் 4000 5000 சிபிஎல் ஹோல்டர்ஸ் ஜாப்லெஸ்ஸாக இருக்கிறாங்கங்க. பைலட்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுக்கும், இந்த 2 years அவங்களுக்கு பத்தாது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இதுவும் யதார்த்தம் இல்லைங்க. எப்படின்னாக்கா இண்டிகோ இன் ஜென்ரல் யாரெல்லாம் சிபிஎல் லைசன்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்கள ஒரு ப்ரொபேஷனரி அப்பாயின்மெண்ட் மாதிரி பண்ணிட்டு இண்டிகோ அப்பாயிண்ட் பண்ணுற அத்தனை பைலட்ஸையும் ஐ எம் அப்பாயிண்டிங் யூ ஃபார் A320 ஆப்ரேஷனுக்காக நீ போய் A320ஓட டைப் ரைட்டிங் வாங்கிட்டு வா, இந்த டைம் பீரியடுக்குள்ளே ஒரு 3 months 4 months கொடுத்து அந்த டைம் பீரியடுக்குள்ளே நீ டைப் ரைட்டிங் வாங்கிட்டு வந்துடுன்னு சொல்கிறாங்க. கேண்டிடேட்ஸ், ப்ரொபேஷனலி செலக்டட் கேண்டிடேட்ஸ் தான் போய் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸில் இந்தியாவிலேயும் 1-2 இருக்குது, இல்லை வெளிநாடுகளில் இருக்குது, அங்கே போய் எடுத்துகிட்டு
இங்கே வந்து டிஜிசிஏ கிட்ட போய் அவங்க லைசன்ஸில் என்டாஸ் பண்ணி அப்புறம் கொண்டு போய் அவங்களோட லைசன்ஸை சிபிஎல் லைசன்ஸை கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஃபைனல் அப்பாயிண்டிங் ஆர்டர் கொடுக்குது. ஸோ இந்த ட்ரைனிங் கொடுக்குற ரெக்யூர்மெண்ட்டும் இண்டிகோவுக்கு எப்போவுமே இருந்ததில்லை. இண்டிகோ அவங்களுக்கு கொடுக்குற ஒரே ட்ரைனிங் ஆன் த ஜாப். இந்த ஆன் த ஜாப் ட்ரைனிங்கிறது ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்க ஃப்ளைட்டில் கேப்டன்ஸ் கூட இருந்து ஆன் த ஜாப் ட்ரைனிங் ஃப்ளைட்லேயே எடுப்பாங்க. இது தவிர கொஞ்சம் ஃப்ளைட் சிமுலேட்டர் ட்ரைனிங்கும் அவங்களுக்கு லேபரேட்டரி பேஸ்டு ட்ரைனிங்கும் இருக்கும். இதுக்கு பேர் ஆன் த ஜாப் ட்ரைனிங். ஒரு 10% அடிஷ்னல் பைலட்ஸை மார்க்கெட்டில் எவ்வளவோ அவைலபிளாக இருக்காங்க. அவங்கள போய் டைப் ரைட்டிங் நீயே வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஆன் த ஜாப் ட்ரைனிங் மட்டும் கொடுத்து அவங்கள இண்டக்ட் பண்ணி ஆப்ரேஷனுக்குள்ளே கொண்டு வர்றது இண்டிகோவுக்கு ஒரு பெரிய வேலையே இல்லை, ஒரு பெரிய டாஸ்க்கும் இல்லை. அந்த FDTLங்கிற நார்ம்ஸ் இண்டிகோவுக்கு மாத்திரமே உள்ளது அல்ல. இது ஒரு இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷனோட ஸ்டாண்டர்ட் பேஸில் உலகம் முழுவதுமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நார்ம்ஸ். இந்த நாம இண்டிகோவும் ஃபாலோ பண்ணி தான் ஆக வேண்டும். இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இத்தனை வருஷம் கண்டினியூஸாக ப்ராஃபிட்டபுளாக எக்ஸ்பேண்டபுளாக நடத்திட்டு இருக்கிற இந்த பிஸ்னஸ் பாடிக்கு இது ரொம்ப சின்ன யானை பக்கத்தில் ஒரு சின்ன எலி மாதிரிங்க. இந்த சின்ன டாஸ்க்கை அவங்க செய்யாமல் போயிருக்கவே மாட்டாங்க. அன்லஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லி நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு பேக்ஹெண்டில் ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு இருந்தாலொழிய அவங்க இதை செய்யாமல் இருந்திருக்கவே மாட்டாங்க. இப்போ வரைக்கும் நான் சொன்னதுலேருந்து யதார்த்தங்களும் உண்மைகளும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Oh, heavy smoke screen. Just can't see what's behind. Who is behind? இந்த கியோஸோட கான்சிக்வன்சஸ் என்னவா இருக்கும், என்ன நம்ம இதிலேருந்து ஸ்பெகுலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் விரிவாக பார்க்கலாம். 2-3 டேஸில் நான் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன்.